வணக்கம். இன்று ஒரு நூலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் கலித்தொகை. இது அகநூல். கலிப்பா என்ற பாவகையாலான முதல் நூல். 150 பாடல்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார். கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. 5 திணை நூல். பொதுவாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற திணை வரிசை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் கலித்தொகையில் பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல் என்று திணை வரிசை உடையது. பாலையின் 35 பாடல்களை பாடியவர் பெருங்கடுக்கோ. குறிஞ்சியின் 29 பாடல்களை பாடியவர் கபிலர். மருதத்தின் 35 பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார். முல்லையின் 17 பாடல்களை பாடியவர் சோழன் நல்லொருத்தரன். நெய்தலின் 33 பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார். கலித்தொகையில் குறைவான பாடலடிகள் கொண்ட திணை எது அப்படின்னா முல்லை திணையை குறிப்பிடலாம். கலித்தொகை தொகுத்தவர் நெய்தல் பாடிய நல்லந்துவனார். நல்லந்துவனார் மட்டுமே கலித்தொகையை பாடினார் என்ற கொள்கை உடையவர்கள் சி.வை. தாமோதரம் பிள்ளை, எஸ். வையாபுரி பிள்ளை, கே.என். சிவராஜ பிள்ளை. கலித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். முதலில் பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சிறப்பாக சொல்லப்படக்கூடிய நூல். இதிலுள்ள பிற செய்திகள் அப்படின்னா கலித்தொகையில் பாண்டியரை தவிர மற்ற மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் இல்லை. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல். பெருந்திணை பாடல்கள், அதாவது பொருந்தா காம பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல். காமக்கிழத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல். ஏடா, ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல். சிவன் முப்புறம் எரித்தது, முருகன் சூரபதுமன் போர், ராவணன் கைலையை பெயர்த்தது, வீமன் துரியோதனன் தொடையை பிளந்தது, துச்சாதனின் நெஞ்சை பிளந்தது, அஸ்வத்தாமன் சிகண்டியை கொன்றது, சூரியனின் மகன் கருணன், சிவன் தன் சடையில் கங்கையை தாங்கியது போன்ற செய்திகள்லாம் இடம்பெற்றுள்ள நூல் இந்த கலித்தொகை. பாரத கதைகளை மிகுதியாக கூறும் நூல் கலித்தொகை. அதே புராண கதைகளை மிகுதியாக கூறக்கூடிய நூல் அப்படின்னா பரிபாடல். நாடகம் போன்ற காட்சி அமைப்புகளை கொண்ட நூல் கலித்தொகை. இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல் கலித்தொகை. இதிலுள்ள மேற்கோள் வரிகள்: கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை, மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்ற சோழன் நல்லுருத்திரன் எழுதின வரிகளும், தம்புகள் கேட்டார்போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச என்ற நல்லந்துவனாரோட வரிகளும், நம்மளுடைய பள்ளி பாட புத்தகம், அதாவது 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட பாடல் ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல் என்ற நல்லந்துவனாரோடைய பாடல் வரிகளையும் இங்கே நம்ம மேற்கோள் வரிகளாக பார்க்கலாம். நன்றி.